Hey guys, welcome back to Twing world. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட் ஜீரோஸ் ஒன்ஸ் டூஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து அடோபி, அமேசான், மோர்கன் ஸ்டான்லே இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் நீங்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் 2 ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் டோன்ட் வேஸ்ட் டைம் அண்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. So first இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ given an array of size n containing zeros, ones and twos, sort the array in ascending order. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, பட் அந்த அரேயில் வந்து 0, 1, 2 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த நம்பரும் இருக்காது. அதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிசைன் பண்ணிக்கணும். அதாவது 0எல்லாம் ஃபஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் 1 வரணும், அதுக்கப்புறம் 2 வரணும். ஸோ இதோட வெப்சைட் வந்து கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லேருந்து தான் நான் இது எடுத்துக்கேன். இதுலேருந்து தான் நான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவேன். இங்கே நீங்கள் கம்பெனி டேக்ஸ், அதுக்கப்புறம் டாபிக் டேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் சால்வும் பண்ணலாம். ஸோ இதில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து இது அக்செப்ட் பண்ணாது, இப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் அப்படி அந்த மாதிரி காட்டிடும். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் மட்டும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்கே இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட ப்ராப்ளம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சொல்யூஷன் ஃபஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து நம்ம அங்கே போய் பார்த்துடலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து ஏதாச்சும் ஒரு சார்ட்டிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செலெக்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் ஏதாவது. பட் இங்கே வந்து நான் செலெக்ஷன் சார்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டர் வச்சுக்கிறேன், ஐ வந்து ஜே வந்து. ஸோ ஐ வந்து 0ல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகுது, ஜே வந்து i+1ல் பாயிண்ட் ஆகுது. ஸோ ஜே வந்து என்ன செக் பண்ணுன்னா ஐவோட பெரிய எலமெண்ட் சின்ன எலமெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டே வரும். ஸோ இப்போ ஐ வந்து 0ல் தான் இருக்குது. ஸோ ஜேவோட சின்ன எலமெண்ட் நீங்கள் பார்த்துட்டே வரும், எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஐ வந்து இப்போ செகண்ட் பிளேஸுக்கு போயிடும், ஃபஸ்ட் பிளேஸுக்கு செகண்ட் இதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஜே வந்து அதோட அடுத்த +1 பிளேஸுக்கு போயிடும். இப்போ வந்து ஜே வந்து ரைட் சைடில் பார்த்துக்கிட்டே வருது, இது சின்ன நம்பராக இருக்குது. அப்போ சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 1 வந்துடும், இங்கே வந்து 2 வந்துடும். இப்போ அகைன் ஜே வந்து இங்கிட்ட ரைட் சைடில் போயிட்டே இருக்குது, 2 இருக்குது, சின்ன நம்பர் பெரிய நம்பர் தான். இப்போ 0 பார்க்குது, இது 1ஓட சின்ன நம்பர், அதனால் திரும்பி நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிடுவோம். இங்கே 0 வந்துடும், அங்கே வந்து 1 வந்துடும். ஸோ இப்போ அகைன் ஜே வந்து இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் ஜே வந்து இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் ஜே வந்து இங்கே இருக்கும். ஸோ 0ஓட சின்ன நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் அவளை இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஐ வந்து இங்கே வந்துடும், ஜே வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்க்கும் ஜேயோட ஐ பெருசா சிறுசான்னு பார்க்கும், இல்லை. அப்போ ஜே வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஜேயோட ஐ சிறுசான்னு பார்க்கும், எஸ் சிறுசாக இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்குவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தாலே நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் ஆகுது, ஒரு ஷார்ட் ஆகுது. ஸோ இதோட கோடிங் பார்ட் நம்ம வந்து போயிடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் இதோட கோடிங் பார்ட். இதோட செலெக்ஷன் சார்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து i = 0 n வரைக்கும் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் ஃபார் லூப்பும் j = i+1 n வரைக்கும் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மின்னு ஒரு வேரியபிள் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ளக்கு வந்து இஃப் கண்டிஷனில் பார்க்குறேன், இதோட ஐவோட ஜே பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா மின்னை வந்து ஜேஆன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி இந்த ஜே வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சு இந்த ஃபார் லூப்ட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே நான் வந்து இந்த எலமெண்ட்டை அப்படியே ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து சார்ட் தி அரே கிடச்சிடும். பட் இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது, இது ஒரு சொல்யூஷன் தான். ஆனால் வென்எவர் இன்டர்வியூ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன்லேருந்து ஆரம்பிக்கேன். இப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டோடனே நீங்கள் வந்து நான் இந்த இதை வந்து சார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். பட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n², ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1. ஸோ இப்போ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கணும். இப்போ வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n² இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மெர்ஜ் சார்ட்டில் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி மெர்ஜ் சார்ட்லனா ஒன்றும் இல்லை, இதுலேயே ஒரு பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், இது வந்து மெர்ஜ் சார்ட்டில் ஆயிடும். அப்படி மெர்ஜ் சார்ட்டில் ஆகும்போது நமக்கு வந்து பிக் ஆஃப் NlognN கிடச்சிடும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். எரர். சாரி, நான் பேக்கேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணல. ஸோ பேக்கேஜ் வந்து இதில் யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ட்டடாக கிடச்சிருச்சு. பட் இது வந்து NlognN. ஸோ இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த சொல்யூஷனை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு இன்னும் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெட்டர் ஆப்டிமல் சொல்யூஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பாயிண்டர்ஸ் ஐ மீன் 3 வேரியபிள் நான் வச்சுருக்கேன். 0 கவுண்ட், 1 கவுண்ட், 2 கவுண்ட் அப்படிங்கிற 3 வேரியபிள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஓட்ட போகிறேன். ஐ மீன் ஐ ஃபார் லூப் இதுலேருந்து இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0ல் இருக்குது. மொதல் ஐ 0ல் இருந்துச்சுன்னா 0 கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 0 வந்து 1 ஆயிரும். இப்போ வந்து ஐ வந்து செகண்ட் பொசிஷனில் போயிடும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ வந்து 1 கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ ஐ வந்து தேர்ட் பொசிஷனில் போயிடுது. இப்போ வந்து ஐ வந்து 2ல் இருக்குது. இப்போ நான் 2 கவுண்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஐ வந்து திரும்பி ரைட்டில் போயிடுது. இப்போ வந்து திரும்பி ஐ வந்து 2ல் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ 2 கவுண்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இது 1ஆக இருக்கிறது வந்து 2ஆக மாறிடும். இப்போ வந்து அகைன் ஐ வந்து ரைட் சைடில் போயிடுது. இப்போ ஐ வந்து 0 ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்படி 0 ப்ளேஸ் பண்ணிருச்சுன்னா 0 கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதே சேம் ப்ராசஸ் தான் நான் ரைட் என் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ ஐ வந்து ரைட் சைடில் போயிடுது. இப்போ ஐ வந்து 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து 2 கவுண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 2 = 3 அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ வந்து nth பொசிஷனில் போயிடுது. இப்போ வந்து ஐ வந்து 1 ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 1 கவுண்ட் வந்து நான் மாற்றிருக்கேன். இப்போ நமக்கு வந்து 0 கவுண்ட், 1 கவுண்ட், 2 கவுண்ட் அப்படிங்கிற 3 வேல்யூ கிடச்சிருச்சு. ஐ மீன் இப்போ இந்த அரேயில் மொத்தம் எத்தனை 0 இருக்குது, மொத்தம் எத்தனை 1 இருக்குது, மொத்தம் எத்தனை 2ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு இப்போ நம்ம பழைய அரேயில் 0லேருந்து 0 கவுண்ட் 2 அது வரைக்கும் நான் எல்லாமே 0னே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்குது, செகண்டும் நான் 0வாக மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 0 கவுண்ட் அந்த 2ல் இருந்து 1 கவுண்ட் வரைக்கும் 0 கவுண்ட்டில் இருந்து 0 கவுண்ட் ப்ளஸ் 1 கவுண்ட் அது வரைக்கும் நான் 2 அப்படின்னா இங்கெல்லாம் 2 1 நான் போட போகிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை 1 போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஐயில் இருந்து இந்த 2 கவுண்ட் இது வரைக்கும் நான் வந்து 3 வந்து 2 டைம்ஸ் போட 2 வந்து 3 டைம்ஸ் நான் போட போகிறேன். ஸோ அப்படி போட்டால் நமக்கு வந்து அரே வந்து ஷார்ட் ஆயிடும். ஸோ இந்த சொல்யூஷனோட கோடிங் பார்ட் நம்ம போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் வந்து 0 கவுண்ட், 1 கவுண்ட், 2 கவுண்ட் அப்படிங்கிற 3 வேரியபிள் வந்து 0வால் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப், இதுக்குள்ளக்க ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்விட்ச் வைக்கலாம், நீங்கள் இஃபல்ஸில் வச்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் ஸ்விட்ச் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்குது, கேஸ் 0வாக இருந்துச்சுன்னா 0 கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுது, கேஸ் 1ஆக இருந்துச்சுன்னா 1 கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுது, கேஸ் 2ஆக இருந்துச்சுன்னா 2 கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ இது முடிஞ்சோடனே நமக்கு வந்து 0 கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 1 கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 2 கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே இன்ட் i = 0ன்னு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஐ வந்து 0 கவுண்ட்டு கீழே இருக்கிற வரைக்கும் AR of i இந்த AR of i வந்து 0 0வாக ஆக்கிடுது. அதுக்கப்புறம் i is lesser than 0 count plus 1 count. ஏன்னா இங்கே i வந்து ஏற்கனவே வந்து 0 கவுண்ட்டாக வந்துடும். அதனால தான் நம்ம 0 count plus 1 count அப்படின்னு போட்டுறோம். போட்டுட்டு 1 கவுண்ட் ஐ மீன் 1 எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை 1க்கு வந்து நான் வந்து 1 ஒரு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐ வந்து டெஃபினட்டாக 1 கவுண்ட்டை தாண்டி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபால்ஸ், அப்போ தான் கண்டிஷன் ஃபால்ஸாக இங்கே கீழே வரும். ஸோ அப்போ வந்து ஐ வந்து 1 கவுண்ட் தாண்டி அதுக்கப்புறம் எண்ணுக்குள்ளே வர்ற ஸ்பேஸுக்கெல்லாம் நான் வந்து 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த 0 கவுண்ட், 1 கவுண்ட், 2 கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிகோ ஆஃப் n டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்லாம் நம்ம திரும்பி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பிகோ ஆஃப் n ஆகுது. ஸோ பிகோ ஆஃப் n + n அப்படின்னா பிகோ ஆஃப் 2n அப்படிங்கிற டைம் காம்ப்ளெக்ஸ் தான் வரும். ஸோ இன்டர்வியூட்ட இந்த சொல்யூஷன் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இன்டர்வியூவர் வந்து ஓகே இது ஆப்டிமல் சொல்யூஷனா, பட் இன்னும் ஆப்டிமல் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா, பிகோ ஆஃப் n டைமில் ஒரே ஃபார் லூப்பில் பிகோ ஆஃப் n டைமில் உங்களால் ஆப்டிமல் சொல்யூஷன் கொண்டு வரமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இந்த சொல்யூஷனில் நான் ஒரு 3 வேரியபிள் எடுத்திருக்கேன். லோ, மிட், லாஸ்ட் அப்படிங்கிற 3 வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லோ மிட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் பாயிண்ட் பண்ணி நிற்கிது. லாஸ்ட் வேரியபிள் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணி நிற்கிது. ஸோ இதோட இன்ட்யூஷன், இதோட லாஜிக்கோட இன்ட்யூஷன் ஆகுதுன்னா லோ வேரியபிளில் லெஃப்ட் சைடு எலமெண்ட் எல்லாமே 0வாக இருக்கணும், லாஸ்ட் வேரியபிளோட ரைட் சைடு எலமெண்ட் எல்லாமே 2வாக இருக்கணும். இதோட இன்ட்யூஷன் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா வந்து மிட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. மிட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா மிட்டை மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும் அப்படியே விட்டுட்டு. ஸோ மிட் வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிட் வந்து 2 பாயிண்ட் பண்ணி நிற்கிது. அப்படி 2 பாயிண்ட் பண்ணி நிற்கிதுன்னா மிட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம வந்து ஐ மீன் லாஸ்ட் வேரியபிள் வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதை எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும்.
ஸோ லாஸ்ட் எலமெண்ட் 2 ஏற்கனவே ஸ்வாப் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டு லாஸ்ட்டை வந்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ மிட் வந்து பார்க்கும், இப்போ மிட்டும் லாஸ்ட்டும் பார்க்கும். இப்போ மிட்டும் லாஸ்ட்டும் மிட் வந்து இப்போ 2ஓட வேல்யூவில் தான் இருக்குது. இப்போ அப்படின்னா 2 இருந்துச்சுன்னா நான் முதல் சொன்ன மாதிரி மிட்டையும் லாஸ்ட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஸ்வாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்து மிட் அந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 2 இங்கே ஸ்வாப் பண்ணிட்டோம். நம்ம பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம். இப்போ அகைன் பார்ப்போம், மிட்டும் லாஸ்ட்டும் பார்க்கும். ஸோ மிட் வந்து இப்போ திரும்பி 2ல தான் பாயிண்ட் பண்ணிக்குது. அதனால மிட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கிடுவோம். ஸோ மிட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிட்டில் வந்து 0வாக இருக்கும், லாஸ்ட்டில் வந்து 2வாக இருக்கும். பண்ணிட்டு லாஸ்ட் வந்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிட் வந்து 0வாக இருக்குது. அப்படி 0வாக இருந்துச்சுன்னா மிட்டையும் லோவையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கிடுவோம். மிட்டையும் லோவையும் ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டு லோ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ லோ வந்து இந்த மிட்டு பக்கத்துலேயே வந்துடும் நமக்கு. இப்போ வந்து மிட்டு வேல்யூ என்ன இருக்கும் பாரு, மிட்டோட வேல்யூ வந்து 1 இருக்குது. அப்படி 1 இருந்துச்சுன்னா மிட்டோட வேல்யூ மட்டும் நம்ம வந்து மிட்டை மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும், எதையும் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ மிட் வந்து இப்போ இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இன்ட்யூஷன் மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, லோக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே 0வாக தான் இருக்குது, அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு ரைட் சைடு எல்லாமே 2வாக தான் இருக்குது. இப்போ வந்து மிட் அகைன் 1 பாஸ் பண்ணி நிற்கிது, அதில் மிட்டை மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அகைன் மிட் வந்து 0ல் இருக்குது. அப்படி 0 இருந்துச்சுன்னா மிட்டை லோவை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஸ்வாப் பண்ணிட்டு லோ வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மிட் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுது. ஸோ என்னோட இந்த ஃபார் லூப் எப்போ பிரேக் ஆகுதுன்னா மிட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஸோ மிட்டை தாண்டி லாஸ்ட்டு போகக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சா இதோட பிரேக் ஆயிடும். ஸோ இந்த இது 0 0 1 1 2 2 2 நமக்கு இந்த அரே வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கோடிங் பண்ண நம்ம இப்போ போயிடலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த கோடிங் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நான் என்னோட கிட்டப் லிங்க்கில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்டிமல் சொல்யூஷன் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணிக்கலாம். அதை நான் வீடியோவை கூட நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மிட் லாஸ்ட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிட் வந்து 0ஆகவும் லாஸ்ட் வந்து n-n ஆகவும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா மிட் இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட், இதுதான் கண்டிஷனு. ஸோ நான் அப்போதே சொன்ன மாதிரி மிட் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு ரைட் சைடு வந்து போயிடக்கூடாது. ஸோ கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் மிட் வந்து 1 இருந்துச்சுன்னா நான் வெறும் மிட்டோட பாயிண்டர் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அரே ஆஃப் மிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நான் மிட்டையும் ஃபஸ்ட்டையும் நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸ்வாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரே ஆஃப் மிட் 2, ஸோ எல் ஸ்பாட்டில் அதுபடியாக இருக்கும், 2 இருந்துச்சுன்னா நான் அரே ஆஃப் மிட்டையும் அரே ஆஃப் லாஸ்ட்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு லாஸ்ட் எலமெண்ட் வந்து நான் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுன்னா ஒரே ஒரு ஃபார் லூப் ஒரே ஒரு n டைம்ஸ் தான் ரன் ஆகுது. அதனால இது வந்து பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். நீங்கள் டெஃபினட்டாக இதில் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி நிஜமாவே லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. ஸோ தட் எனக்கு அந்த லைக்னால எனக்கு அடுத்த வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்.